ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேஷ்டேக் வாங்க பேசலாம். என்னடா வாங்க பேசலான்னு கூப்பிட்றான்னு பார்க்காதீங்க, இதுதான் கண்டென்ட்டே. ஸோ இந்த ஹேஷ்டேக் வாங்க பேசலாம்ல வந்துட்டு எபிசோட் மாதிரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இதை ரிலேட்டடாக பேசுங்கக்கா, இது ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த ஹேஷ்டேக் வாங்க பேசலாம்ல வந்துட்டு நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்றதெல்லாம் எபிசோட்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எபிசோட்குள்ளே போகலாமா? ஓகே, இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, விமன் டெய்லி லைஃப்பில் இந்தந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ட்ராவல் பண்ணிருப்பாங்களே, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதையே பண்ணுற, இதையே சொல்கிற அப்படின்னு சில விஷயம்லாம் நடக்கும். அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கொல்கட்டா இஷ்யூ வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க உமன் சேஃப்டி பற்றி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் இந்த கொல்கட்டா இஷ்யூலாம் தெரியல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து நான் பேசியிருப்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு என்னோடய ஒப்பீனியன். மறுபடியும் நான் டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன், இது வந்து என்னோடய ஒப்பீனியன் தான். நான் சொல்ல போகிறேன், சரி, நான் பேசுகிறேன், சொல்கிறேன், எல்லாம் ஒன்று தான். சரி, ஓகே, டப்புன்னு மேட்ருக்குள்ளே போமா. பொண்ணுங்க மேலே ஈஸியாக ஒரு விஷயத்த வந்து காமனாக எல்லோரும் ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, டைமு, அன்டைமில் வெளியே போகக்கூடாது, சில ரூல்ஸ்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. இன்னும் வரைக்கும் இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. என்னதான் ஜாலியாக வெளியே சுற்றினாலும் பட் ரூல்ஸ் இருக்க தான் செய்யுது, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி நடக்கும் போது வீட்டில் ரூல்ஸ் போட தான் செய்வாங்க. அவங்களே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வெளியே நல்லது நடந்தால் ஏன் நம்மளே போட்டு டம்ப் பண்ணி வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பொண்ணுங்களை காமனாக இந்த விஷயத்தெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. நீ இதை பண்ணாத, நீ இதை பண்ணக்கூடாது, இதை நீ ஏன் பண்ணுற அப்படின்ட்டு சில விஷயம்லாம் சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்ட்டு ஒரு பக்கம் புரிஞ்சாலும், நான் ஏன் எனக்கு பிடிச்சது செய்யக்கூடாது, நான் ஏன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். அது மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. இப்போது ஓகே, எனக்கு பிடிச்சது தான் நான் செய்கிறேன், கரெக்டான வேலை நான் போகிறேன். அதனால் என் வீட்டில் எதுவும் சொல்கிறதில்ல. நீ தப்பான வேலை போனீங்கன்னா வீட்டில் செருப்பால் அடித்து உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் கரெக்டான வேலை போனீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு உங்களை நல்ல வழியில் எடுத்துகிட்டு போவாங்க. சரி, ஓகே, நம்ம என்ன பேச வந்தோமோ அதை பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு காமனான ஒரு விஷயம் வந்துட்டு பொண்ணுங்க ரெகுலர் லைஃப்பில் கேட்டுட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரெஸ்ஸிங் பற்றி. நீ ஏன் இந்த ட்ரெஸ் போடுற, அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு ஏன் வெளியே போகிற, எல்லோரும் உன்னை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா. இன்னொன்று, உனக்கு சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, உனக்கு நல்லது தான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சி சிலர் உனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, இதை நீங்களாம் கேட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரில, நான் நிறையா டைம் கேட்டிருக்கேன். பசங்கள்லாம் உன்னை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போனீன்னா. நீ கரெக்டாக தான் போகிற, ஆனால் பார்க்குறவன் இப்படி பார்க்க தானே செய்கிறான், நம்ம ஏன் அதுக்கு இடம் தரணும், நம்ம கரெக்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்ற ஒரு லைன் வந்து நான் கேட்டுகிட்டே இருக்கேன். இப்போ ரீசெண்டாக கேட்குறது இல்லை, பட் நான் கேட்டுட்டு இருந்தேன்.
என் கேள்வி என்ன அப்படின்னா, நான் என்ன ட்ரெஸ் போட்டு போனாலும் பார்க்குறவன் பார்க்க தான் செய்வான். ஃபஸ்ட்டு நான் சாரீ கட்டிட்டு போனாலும் பார்க்க தான் செய்வான், நான் சுடிதார் போட்டு போனாலும் பார்க்க தான் செய்வான், நான் வெஸ்டர்ன் போட்டு போனாலும் பார்க்க தான் செய்வான். பார்க்குறவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் பார்க்குறான்றதுக்கோசரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கக்கூடாதா? எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் போடக்கூடாதா? எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணக்கூடாதா? ஐயோ இவன் பார்த்துருவான், ஐயோ இவன் இப்படி பார்த்துருவான், என்னை இவன் இப்படி சொல்லிடுவான் அப்படின்றதுக்காக எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் போட்டு போகக்கூடாதா? முடியாது. பார்த்துட்டு போ. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன். ஸோ நீட்டாக வெளியே போகணும். நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுதான். நம்ம கம்ஃபர்டபுள் தான் ஃபஸ்ட்டு. இவன் இப்படி பார்த்துருவான், அவன் அப்படி பார்த்துருவான், இவன் இப்படி சொல்லிடுவான் அப்படின்றதுக்காகலாம் நான் அவனுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரெஸ் போட்டுட்டுலாம் வெளியே போக முடியாது. ஸோ இப்போ நான் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நான் போய் நின்று, ஓகே எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு, இது நீட்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நான் அதை போட்டு போவேன். ஓகேவா? எனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே போகணும் அப்படின்னு எனக்கு தெரியாதா? என் மேலே இருக்க அக்கறையை விட உனக்கு அதிகமாக இருக்கா? இதெல்லாம் மாறிடுச்சு. தயவுசெய்து இதெல்லாம் மாறுங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பிள்ளைங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறேன், உன்னை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாததெல்லாம் பண்ணுற. ஸோ மாற்றிக்க. ஐ மீன் இப்படி யாராவது சொல்கிறீ அப்படின்னா மாற்றிக்கிங்க. உனக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி பாருங்க. அவளுக்கு ஏற்ற மாதிரி அவள் இருப்பாள். ஓகேவா? இப்போ எனக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட பிடிக்கும், பட் எனக்கும் சில இதெல்லாம் இருக்குது. எனக்கும் ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டுட்டு வெளியே போக பிடிக்காது. எனக்கு ஒரு செட் ஆஃப் மாடர்ன் ட்ரெஸ் தான் பிடிக்கும்னா நான் அது மட்டும்தான் நான் போட்டு போவேன். இப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு போட்டால் எல்லாத்தையும் போட்டுட்டு போவேன் அப்படிலாம் இல்லை. எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நான் அதெல்லாம் போட்டுட்டு போவேன். ஓகேவா? ஒரே ஒரு லைன் சொல்கிறேன் அப்படின்னா, காமனாக எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நான் வெளியே போட்டுட்டு போவேன். எவனோ என்னை எப்படியோ பார்க்குறான்றதுக்கோசரம் என்னால் எனக்கு பிடிச்சதை மாற்றிக்க முடியாது. ஓகேவா? செகண்டு, இந்த டைமிங் அன்டைமில் வெளியே போகக்கூடாது. நீ ஏன் இந்த டைமில் வெளியே போகிற? நீ இந்த டைமில் வெளியே போனீங்கன்னா உனக்கு இதெல்லாம் தான் நடக்கும். எங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பசங்களை முதல்ல மாற்று. ஓகேவா? இந்த டைமில் நீ வெளியே போகாத, உனக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, பொண்ணுங்களை இப்படி பார்க்காத, இப்படி அவள் எப்படி இருந்தாலும் நீ பார்க்குறதுல தான் இருக்குது, பொண்ணுங்களை இப்படி பார்க்காத அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? நான் எல்லா பசங்களையும் நான் சொல்லலை, குறிப்பிட்ட பசங்களை மட்டும் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு, இந்த டைமுக்குலாம் நீ வெளியே போகாத, இந்த டைமுக்குலாம் நீ வெளியே போனீன்னா உனக்கு இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் பண்ணினா உனக்கு இப்படி தான் நடக்கும், இந்த ட்ரெஸ்லாம் நீ வெளியே போட்டு போனீங்கன்னா உனக்கு இதெல்லாம் நடக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதை நிறுத்துங்க. இதெல்லாம் சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஏன் நான் போட்டுட்டு போகிற ட்ரெஸ்ஸு தான் அவனை வந்து தூண்டி என்னை ரேப் பண்ண சொல்லி அவனை சொல்லுதா? இல்லையே. அவன் இப்போது வந்துட்டு என்ன சொல்கிறது, நல்லா முஸ்லீம், நல்லா அவங்க போட்டிருப்பாங்கள்ல அவங்களோட காஸ்டியூம், அதை போட்டுட்டு தான் வெளியே போகிறாங்க. அதில் நீ என்ன தப்பு பார்த்த? அவங்களுக்கும் தானே நடக்குது. அவனுக்கு நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ அதெல்லாம் அவனுக்கு முக்கியம் கிடையாது. ஓகேவா? ஒரு காம வெறி பிடிச்சவனுக்கு ஒரு பொண்ணு தேவை, அவ்வளோதான். அவ்வளோவே தான் தவிர நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஓகே இவள் புடவை கட்டியிருக்கா, இவளை நான் பண்ண மாட்டேன், இவள் சுடிதார் போட்டிருக்கா, நான் இவளை ரேப் பண்ண மாட்டேன், அதெல்லாம் அவனோட பாலிசி கிடையாது. அவனுக்கு தேவை பொண்ணு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் சொல்கிறத நிறுத்திட்டு அவனை மாற்ற ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எங்களை நீங்கள் மாற்றின வரைக்கும் போதும். நாங்கள் எங்களோட இதில் நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம். நாங்கள் எவ்வளோ மாறணுமோ மாறி கரெக்டாக தான் இருக்கோம். பசங்க மாறுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ சில பசங்கள்லாம் மாறிட்டாங்க. உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். அவங்க
பசங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது அவங்க கரெக்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ மெச்சூரிட்டி இல்லாதவனுக்கு தான் வந்துட்டு ஐயோ இந்த ட்ரெஸ் போடாத, பசங்க எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியுமா, ஐயோ இந்த ட்ரெஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறதுலாம் மெச்சூரிட்டி இல்லாதது. 21 வயசு, 22 வயசு, 23 வயசு வந்து என்ன பிரயோஜனம், உனக்கு இது வளரலையே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஓகே. செகண்ட் வந்து இந்த டைமிங் சொன்னேன்னா, டைமிங் வந்துட்டு பொண்ணுங்க வந்து இந்த அன்டைமில் வெளியே போகக்கூடாது. அன்டைமில் வெளியே போனால் உனக்கு இதெல்லாம் நடக்கும் சரியா அப்படின்னு சொல்லாத. நான் எப்போ வெளியே போனாலும் நடக்க தான் செய்யுது. நான் மத்தியான டைமில் வெளியே போகிறேன், காலையில் வெளியே போகிறேன், நைட்டு 8 மணிக்கு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரேன். அப்போல்லாம் என்னை தப்பாக பார்க்குறவன் பார்த்துட்டு தான் இருக்கான். பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் இடிக்கிறவன் இடிச்சிட்டு தான் இருக்கான். எல்லாம் நடக்க தான் செய்யுது. அதுக்காக வெளியே போகாமையும் இருக்க முடியாதுல்ல, சரியா? இந்த டைமில் வெளியே போகிறதுனால தான் நடக்குது அப்படின்லாம் சொல்லாதீங்க. நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. அதை எப்படி ஸ்டாப் பண்ணலான்றதை பார்க்கணுமே தவிர பிள்ளைங்களை எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னே பார்க்காதீங்க, சரியா? இதெல்லாம் மாற்றிக்கிங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போது பசங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் கமெண்ட் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதே இதில் ஆன்டிஸும் இருக்காங்க. அவங்களும் இன்னும் வரைக்கும் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பிள்ளை பாரு எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது, பசங்கள்லாம் எப்படி பார்ப்பாங்க, அறிவே இல்லையா அப்படின்னு சொல்கிற ஆன்ட்டி, அந்த ஆன்ட்டி எப்படி தெரியுமா ட்ரெஸ் பண்ணிருக்கும்? நல்லா புடவையை வலிச்சு இடுப்பில் சொருகிக்கிட்டு நல்லா இடுப்பை காட்டிக்கிட்டு அப்படி தான் இருக்கும். ஆன்ட்டிஸ், நீங்களும் சேஃப்டியாக தான் ட்ரெஸ் போடணும். ஏன்னா வயசான பாட்டிங்களே ரேப் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் பார்த்து ட்ரெஸ் பண்ணிக்கிங்க, ஓகேவா? எங்களுக்கு போடுற ரூல்ஸ் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே, உனக்கு பிறந்து 1 மாதமா, பொண்ணாக பிறந்து உனக்கு 1 மாதம்னா நீ சாவர வரைக்கும் உனக்கு 100 வயசு 150 வயசு அவ்வளோ வயசில் உயிரோடு இருக்க முடியாது. ஐ மீன் சொல்கிறேன், நீ பிறந்து டில் சாவர வரைக்கும் உனக்கு ஒரு ரூல்ஸ், ட்ரெஸ் இப்படி தான் போடணும், இப்படி தான் இருக்கணும், அப்படின்னா நீ இப்படி தான் இருக்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது, ஓகேவா? இந்த 20 to 25 ஏஜ் பிள்ளைங்க தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். ஆன்டிஸ் எப்படி வேணால் போட்டுக்கலாம், அப்படிலாம் இல்லை. உங்களுக்கும் அதே ரூல்ஸ் தான் சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரெஸ் நீட்டாக போட்டு போங்க, புடவையெல்லாம் ஒழுங்காக கட்டிட்டு போங்க. ஏன்னா வயசானவங்களுக்கே ரேப்லாம் நடக்குது. ஸோ பி சேஃப், ஓகேவா? அவ்வளோதான். எங்களை மாற்றுறதை விட்டுட்டு ஆப்போசிட் சைடில் இருக்க ஜெண்டரை மாற்றுங்க, அவ்வளோதான் சொல்லணும். அவங்களோட மென்டாலிட்டியை மாற்றுங்க. இதுவே உன் தங்கச்சியாக இருந்தால் நீ இப்படி பார்ப்பியா, இதுவே உன் அம்மாவாக இருந்தியா நீ இப்படி பார்ப்பியா? இல்லை, உனக்கு உன் வீட்டில் இருக்க பிள்ளைங்கன்னா வேறு, வெளியே இருக்க பிள்ளைங்கன்னா அது வேறு. அவங்கள எப்படி வேணால் பார்ப்ப. நீ பார்க்குறது தான் உனக்கு உன் வீட்டில் இருக்க பிள்ளைங்களையும் இன்னொருத்தன் பார்ப்பான். ஸோ பார்த்து இருந்துக்குங்க, எல்லோரும் சேஃபாக இருங்க. ஏன்னா இப்போ எப்படி வேணால் நடக்குது. என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் நான் பண்ணுவேன். நான் பண்ணாலும் எனக்கு நடக்கிறது நடக்க தான் செய்யும், அவ்வளோதான். இவ்வளோ வாய் பேசி இல்லை இந்த பொண்ணு இவ்வளோ பேசுது, இந்த பிள்ளைக்கு இவ்வளோ நடக்க தான் செய்யும். அவனுக்கு ஒரு பொண்ணு, அவன் என்ன வேணால் பண்ணுவான். ஸோ கேர்ள்ஸ் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா அந்த பெப்பர் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கராத்தே கற்றுக்கணும். அதெல்லாம் கற்றுக்கணும்னா நீ அங்கே போனால் நீ சேஃப்டியாக தான் இருக்கணும், ஓகேவா? அங்கே போய் உனக்கு வேறு எந்த தேவையில்லாத இதுவும் நடந்துடக்கூடாதுன்னா நீ அங்கே ஒரு தற்காப்பு கலை கற்றுக்க போகிற இடத்துலையும் நீ வந்து சேஃப்டியாக தான் எடுத்துகிட்டு போகணும், ஓகேவா? இன்னொன்று, நீ வீட்டில் இருக்கனாலும் நீ சேஃப்டியாக தான் இருக்கணும். எந்த டைமில் என்ன வேணால் நடக்கும். வெளியே போனால் தான் இந்த விஷயம் நடக்கும் அப்படி இல்லை. இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே நடக்குது, என்ன பண்ணுறது? ஸோ நீ எங்கே இருந்தாலும் சேஃப்டியாக தான் இருக்கணும். உனக்கு என்ன சொல்கிறது, இப்போ நிறைய ஃப்ரீடம் கிடச்சிருச்சு பொண்ணுங்களுக்கு. ஓப்பனாக சொல்லணுன்னா உன் இஷ்டத்துக்கு நீ ட்ரெஸ் பண்ணலாம், உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் பண்ணலாம். இப்போது அதெல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாலும் என்ன பண்ணாலும் நம்மளை சேஃபாக வச்சுக்க நம்ம
நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னா போதும், ஓகேவா? என் ட்ரெஸ்ஸோ இதோ வந்து என்னை காப்பாற்ற போகிறது கிடையாது. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நிறையா பொண்ணுங்க வந்து என்னோடய சேனல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் நான் அதுதான் சொல்கிறேன், எங்கே போனாலும் பார்த்து போங்க, பார்த்து வாங்க. எனக்கும் அதே தான், நானும் பார்த்து போகிறேன், பார்த்து வரேன். யாரையும் நம்பாதீங்க. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தெரியாத ஆட்கள் தான் இந்த தப்புலாம் பண்ணுறாங்க அப்படி கிடையாது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இது நடக்கும். ஸோ தப்பு எவன் வேணால் பண்ணுவான், நம்ம தான் பார்த்துருந்துக்கணும், ஓகேவா? எல்லாருக்கும் வந்து இது காமனாக சொல்கிறேன், எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. சித்தப்பா தானே, மாமா தானே, அதெல்லாம் இல்லை. இப்போ அப்படிலாம் கிடையாது. பசங்க தான், பொண்ணுங்க தான். அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அவங்க எப்படி வேணால் மாறுவாங்க. உன்னை பொண்ணுன்னு மதிக்க மாட்டாங்க, எதுவுமே மதிக்க மாட்டாங்க. ஸோ நீ சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னா நீ உன்னை நீ தான் பார்த்துக்கணும், அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கும் அதே தான், உங்களுக்கும் அதே தான். ஸோ ஓகே, நான் வந்து பேச வந்ததை நான் கரெக்டாக பேசிட்டேனா என்ன அப்படின்றது தெரியல, இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பேசி வச்சுருக்கேனானும் தெரியல. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த ஜஸ்டிஸ் அந்த ஜஸ்டிஸ் வார்த்தை இல்லாமல் இருக்கணும்னு நான் வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ கேட்குற ஜஸ்டிஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். கிடச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் ஜஸ்டிஸ் கேட்குற நிலமையில நம்ம இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சேஃப்டி முக்கியமோ பசங்களுக்கு இப்போ அவ்வளோ சேஃப்டி முக்கியம். நிறையா நான் வந்துட்டு பொண்ணுங்களுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்டையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், பசங்களுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்டையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லோரும் இப்போ சேஃபாக இருக்கணும். ஒரு காலத்தில் பொண்ணுங்க மட்டும் சேஃபாக இருந்துகிட்டு இருந்தோம், இப்போது ரெண்டுமே சேஃபாக தான் இருக்கணும். ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. சேஃபாக இருக்க டைமில் உங்களுக்கு பிடிச்சதையும் நீங்கள் செய்யுங்க. பிடிச்சது செய்கிறதுனால ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் சேஃபாக இருக்கணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் மேட்ரு. அதுதான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, அது மட்டும்தான் மேட்ரு. ஓகே, நான் சொல்ல வந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வாங்க பேசலாம் எபிசோட் பிடிச்சிருக்கு அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.